சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் இந்த வார இறுதியில் கனமழை பெய்யலாம் என்று தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் தெரிவித்திருக்கிறார். நமது செய்தியாளர் லிபிகாவிற்கு அவர் அளித்த பேட்டியில் வங்கக்கடலில் நாளை புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் பட்சத்தில் 2 சுழற்சிகளில் ஏதாவது ஒன்று வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். தற்போது 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறப்ப மழைப்பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கான இந்திய வானிலைத்துறை நீண்டகால கணிப்பு வடகிழக்கு பருவமழை இயல்பிற்கு அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. நவம்பர் மாதத்துக்கான கணிப்பு, நீண்டகால கணிப்பு இயல்பிற்கு குறைவாக இருக்கக்கூடும்னு சொன்னாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா 3 மாச நீண்டகால கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகம் இயல்பிற்கு கம்மியாக மழை இருக்கும்னு அந்த கணிப்பில் சொல்லப்பட்டது. பட் ஆனால் இப்போ கடந்த 2-3 தினங்களாக பெய்த மழைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழைக்கான 3 மாத மழை அளவு கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆல்ரெடி இயல்பிற்கு ஒட்டிய அளவுக்கு வந்துருச்சு. ஸோ வடகிழக்கு பருவமழைங்கிறதே ஒரு சலனத்தை ஒட்டிய ஒரு மழை நிகழ்வு தான். சலனங்கள் சாதகமாக இருந்துச்சுன்னா மழை நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும். இந்த மேலடுக்கு சுழற்சி இலங்கை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவி கொண்டிருக்கிற அந்த சுழற்சியின் காரணமாக டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் கடந்த 2 தினங்களாக பரவலான மழை நம்ம பார்த்துருக்கோம். சில இடங்களில் மிக பலத்த மழையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி திண்டுக்கல், கரூர் போன்ற மேற்கு உட்புற மாவட்டங்கள், திருப்பூர், ஈரோடு போன்ற மேற்கு உட்புற மாவட்டங்களும் மழை பார்த்துருக்கு. அது சாதாரணமாக எப்போ நடக்கும்னா வங்கக்கடல் பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி இருக்கும்போது உட்புற பகுதிகளில் நல்ல மழையை பார்க்கும். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த 4-5 நாட்களில் மழைக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்த ஓரிரு நாட்கள் பெரும்பாலும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழையை பார்க்கலாம். அதுவும் இந்த இலங்கை அருகே இருக்கக்கூடிய சுழற்சி சற்று வலுப்பெறும் பட்சத்தில் அங்கேயும் கொஞ்சம் மழை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த சுழற்சி வலுப்பெறும் போது மேலும் கொஞ்சம் குறுக ஆரம்பிக்கும். அப்போ மழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறையலாம். பட் அது மேலே நகரும் போது, சில வானிலை படிவங்கள் எதிர்பார்ப்பது போல மேலே நகரும் போது கிட்டத்தட்ட ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோர பகுதி வரைக்கும் பரவலாக நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். ஸோ நவம்பர் மாதம் வரக்கூடிய அந்த 4-5 நாட்கள் இந்த இலங்கை சுழற்சி சாதமாக நகரும் பட்சத்தில் நம்ம இயல்பை ஒட்டிய மழை அளவு எல்லா இடத்துலையுமே எதிர்பார்க்கலாம். வடகடலோர மாவட்டங்கள், குறிப்பா கேடிசிசின்னு சொல்லக்கூடிய சென்னை, திருவள்ளூர், இந்த மாவட்டங்களுக்கு நம்ம எப்போது மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம்? இப்போ சுழற்சி இருக்கக்கூடிய இடத்துல வட கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இலங்கைக்கு மேற்கு தென்மேற்கு திசையில் இந்த சுழற்சி இருக்கு. இந்த சுழற்சி இலங்கைக்கு கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து அதுக்கப்புறம் மேலே வரும்போது அந்த கன்வர்ஜன்ஸ் சொல்லுவோம், காற்று குவிதல் வட கடலோர தமிழகத்துக்கு சாதகமாக இருக்கும். அது ஒரு 48 மணி நேரத்துக்கு கழிச்சு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா வானிலை படிவங்கள் காட்டிட்டு இருக்கு. ஸோ நம்ம புதன்கிழமைக்கு மேலே ஓரளவுக்கு வட கடலோர தமிழக பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் இலங்கைக்கு கிழக்கு பகுதியிலிருந்து டெல்டா கிழக்கு பகுதி வழியாக வட கடலோர பகுதியில் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும் பட்சத்தில் நம்ம இந்த வார இறுதியில் வட கடலோர பகுதிகளில் பரவலாக பலத்த மழையை எதிர்பார்க்கலாம்.